அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எப்படி எம்பெருமான வழிபடுறது, வழிபாட்டு முறைகளும் விரத முறைகள். விரதம் எப்படி நம்ம கடைபிடிக்கணும், எத்தனை நாட்கள் கடைபிடிக்கணும், எப்படி நம்ம விரதத்தை முடிக்கணும், சொர்க்க வாசல் திறக்கிற நேரம் என்ன, எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 2025 2 தடவை ஏகாதசி வருதுங்க. ஏகாதசின்றது எப்பயுமே வரக்கூடியதுங்க. ஆனால் மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் தாங்க சொர்க்கவாசல் திறக்கும். இந்த சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு நீங்கள் சொர்க்கவாசலை எம்பெருமான் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வர்றது மூலமாகவோ இல்லை டிவிலேயோ நீங்கள் பார்க்குறது மூலமாகவோ உங்களோட பாவங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்ன்றது தாங்க ஐதீகம். நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த வரத்தை அப்படியே பெருமான் கொடுப்பான்றது தாங்க ஐதீகம். ஏற்றத்தை தரக்கூடிய ஏகாதசி விரதம்னு தாங்க அந்த விரதத்துக்கு பேரே இருக்குது. உங்களால் எந்த மார்கழியிலையோ இல்லை தை மாதமோ எப்பயுமே எந்த ஒரு விசேஷ காலங்களுக்கும் உங்களால் விரதம் இருக்க முடியலைன்னாலும் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருங்கன்னு சொல்லி தாங்க தேவர்களே சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஏகாதசியில் விரதம் இருந்து நீங்கள் என்ன வேண்டுனாலும் அந்த எம்பெருமான் கொடுக்கக்கூடியவருங்க. அப்படிப்பட்ட விரதத்தை நீங்கள் எப்போ கடைபிடிக்கணும், எத்தனை நாள் கடைபிடிக்கணும்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஏகாதசியில் விரதத்தை தசமி அப்போ தொடங்கி துவாதசி அப்போ முடிக்கணுங்க. தசமி எப்போ தொடங்குதுன்னா 9/1/2025 மதியம் 12:03 வரைக்கும் தசமி இருக்குங்க. அப்போ நீங்கள் 9ஆம் தேதி 12 மணி வரைக்கும் இங்கே எதுனாலும் சாப்பிட்டுக்குங்க. 12 மணிலேருந்து விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கணுங்க. 12 மணிலேருந்து எதையுமே சாப்பிடக்கூடாது. ஏகாதசி ஃபுல்லாகவே நீங்கள் விரதம் இருக்கணுங்க. முடிஞ்சால் துளசி தீர்த்தத்தில், அதாவது துளசியில் ஒரு 7 துளசி இலை போட்டு தண்ணியில் 7 துளசி இலை போட்டு அதை பெருமாளுக்கு வச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் மணியாக பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை நீங்கள் குடிக்கலாங்க. இல்லை சிலர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் பழம் இப்படி இதை நீங்கள் இப்படி உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கலாங்க. முடியுன்றவங்க மட்டும் விரதம் இருங்க. இந்த பால் கொடுக்குற தாய்மார்கள், குழந்த பிறந்தவங்க, குழந்தை பெற்றிருக்கவங்க, உடம்புக்கு முடியாதவங்க, இப்படிப்பட்டவங்கெல்லாம் தயவு பண்ணி விரதம் இருக்காதீங்க. விரதம் இல்லாமலே நீங்கள் நாராயணனை எம்பெருமான முழுமையாக வழிபடுறது மூலமாக உங்கள் எல்லா தேவைகளையுமே எம்பெருமான் பூர்த்தி செய்வாருங்க. 10ஆம் தேதி முழுவதுமாக நீங்கள் முழுசாக விரதம் இருந்து 11ஆம் தேதி 8 மணி 8:13 வரைக்கும் துவாதசி நடக்குதுங்க. அந்த 8 மணிக்கெலாம் நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சிடணுங்க. 9ஆம் தேதி 12 மணிக்கு விரதத்தை தொடங்குறீங்க, 10ஆம் தேதி முழுசாக விரதம் இருக்கீங்க, 11ஆம் தேதி 8 மணிக்கெல்லாம் விரதத்தை முடிச்சிருங்க. விரதத்தை முடிக்க முன்னாடி பெருமாளுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைச்சி பெருமாளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட விரதத்தை முடிச்சுக்கோங்க. சொர்க்கவாசல் எப்போ திறக்குதுன்னா 10/1/2025 அதிகாலை 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்குங்க. அந்த நேரம் நீங்கள் கோவிலில் கண் விழித்து சொர்க்கவாசலை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பெருமாளை தரிசிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிச்சு துளசி தண்ணி ரெடி பண்ணியும் துளசி தண்ணியை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தீர்த்தமாக கொடுங்க. துளசி தண்ணி எப்படி ரெடி பண்ணால், அந்த துளசி தண்ணியில் 7 துளசி போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து பெருமாளோட காலடியில் வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தீர்த்தமாக கொடுங்க. துளசியை ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பாக பிடுங்கக்கூடாதுங்க. 10ஆம் தேதி துளசியை பறிக்கவே கூடாது. ஏன்னா துளசி பெருமாளுக்கு உகந்தது. அதனால துளசியை 10ஆம் தேதி பறிக்காதீங்க. நீங்கள் நாளே 9ஆம் தேதியை துளசியை பிடுங்கி வச்சுருங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் நீங்கள் சொர்க்க வாசலை பார்த்துட்டு வர்றதுலேருந்து அந்த நாள் நீங்கள் உறங்கக்கூடாதுங்க. அடுத்த நாள் 11ஆம் தேதி வேணால் நீங்கள் தூங்கிக்கிறலாங்க. அதுவும் சாயந்தரம் வரைக்கும் தூங்கக்கூடாது. அடுத்த நாள் நைட்டு தாங்க நீங்கள் தூங்கணும். கண்டிப்பாக 10ஆம் தேதி சொர்க்க வாசலை நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா தூங்கக்கூடாதுங்க. அன்னைக்கு நைட்டும் தூங்கக்கூடாது. இப்படி விரதம் இருந்து நீங்கள் எம்பெருமானை வழிபடுறது மூலமாக நீங்கள் கேட்ட அனைத்தையும் எம்பெருமான் அன்னைக்கு செய்வாருங்க. உங்களோட பிறப்பு இறப்புகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று மோட்சம் பெறுவீங்கன்றது ஐதீகங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.